Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியது யார் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுகிறது என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று அன்புமணி தரப்பு வாதிட்டிருக்கிறது. ஆணையத்திடம் இருக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் எங்களுக்கே மாம்பழம் சின்னம் சொந்தம் என்றும் அன்புமணி தரப்பு வாதாடியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், என்ன சொல்லி இருக்கிறது தலைமை நீதிபதி அமர்வு இந்த சின்னம் தொடர்பான விவகாரத்தில்? அதே போல ராமதாஸ் தரப்பிலிருந்தும் அன்புமணி தரப்பிலிருந்தும் என்னென்ன வாதங்கள் முன்பாக முன்வைக்கப்பட்டன? கண்டிப்பாக திலகவதி, அதாவது மாம்பழம் சின்னத்துக்கு தடை கோரி உச்ச நீதிமன்றத்தில் மருத்துவர் ராமதாஸ் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவானது இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இரு தரப்பிடமிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராமதாஸ் தரப்பிடமிருந்து கட்சி தொடர்பான வழக்கு மற்றும் சின்னம் தொடர்பான பிரச்சனை எழும் பட்சத்தில் கட்சி யாருக்கு என்று முடிவு தெரியும் வரை சின்னத்தை முடக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கின் போது அந்த வழக்கு விசாரணையின் போது கூட இந்த பிரச்சனை எழுப்ப பட்சத்தில் சின்னம் முடக்கப்படும் என்று தெரிவித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்தில் தற்போது இந்த மேல்முறையீட்டு மனுவை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் என்று தங்கள் தப்பு வாதங்களை தொடங்கியிருந்தார்கள். இதற்கு தலைமை நீதிபதியும் இது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் போல் தெரிகிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்து மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டதா என ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இதுக்கு ராமதாஸ் தரப்பு இதுவரை சின்னம் ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்ததற்கு அன்புமணி தரப்பு ஏற்கனவே சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டதாக பதில் அளித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால சின்னம் தொடர்பாகவோ அல்லது கட்சியின் உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவோ அந்த விதிமுறைகள் தொடர்பாகவோ தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவும், ஆனால் தான் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையிலே முடிவு எடுக்க அறிவுறுத்தல் கொடுத்திருந்ததாகவும் அதன் அடிப்படையிலே தங்கள் தரப்புக்கு அந்த சின்னமானது ஒதுக்கப்பட்டதாக அன்புமணி தரப்பிடமிருந்து இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதில் வாதங்களாகவும் ராமதாஸ் தரப்பிடமிருந்து பல்வேறு இந்த முக்கிய வாதங்கள், குறிப்பாக கட்சிக்குள் அந்த உரிமை கோரல் பிரச்சனை ஏற்பட்டால் குறிப்பிடத்தக்க அந்த சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதிமுறையாக இருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல் தேர்தல் ஆணையம் ஒரு தரப்பினருக்கு மட்டுமே அந்த சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாக அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதே போல அன்புமணி தரப்பும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தெளிவுபடுத்திவிட்டது ஏற்கனவே. அதே போல தங்களுக்கு இருக்கும் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த சின்னமானது தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போல நீதிபதி தலைமை நீதிபதியும் பல்வேறு அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையம் கட்சிக்குள் பிரச்சனை எழுந்தால் தலையிடுவதற்கு அதிகாரம் உள்ளது என்று உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதாகவும், அதாவது உரிமை கோரல் விவகாரத்தில் முடிவு தெரியும் வரை சின்னத்தை முடக்கி வைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் விவகாரத்தில் பொறுத்தவரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையில் இதனை கையாண்டு வருவதாகவும் நீதிபதிகள் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டதா போன்ற கேள்விகளை மீண்டும் ஒரு கேள்விகளாக முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த பின்பு தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த உத்தரவில் கட்சி சின்னம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தில் நாளையே மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அதே போல சிவில் நீதிமன்றம் அடுத்த 3 நாட்களுக்குள்ளாக இந்த வழக்கு தொடர்பான அந்த வழக்கை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த உத்தரவை கொடுத்திருக்கின்றார்கள். இதையடுத்து இந்த விவகாரமானது தொடர்ந்து சிவில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கானது விரைவில் தொடரப்படும் என எதிர்பார்க்கலாம். அதற்கு பின்பு 3 நாட்களுக்குள் இந்த வழக்கை சிவில் நீதிமன்றம் முடித்து வைக்க வேண்டும், விசாரித்து முடித்து வைக்க முடிவெடுக்க வேண்டும் என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாமக கட்சியின் தலைமை சின்னம் தொடர்பான நகர்வுகள்ல இதுவரைக்கும் அன்புமணிக்கு சாதகமாகவே அம்சங்கள் இருந்து வந்தன. தற்போது ஒரு சின்ன திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறதாவே பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.